2014 2017 ரிட் பெட்டிஷனை கோட் பண்ணுறாங்க. அதே தவறு. அதை முதல்ல இந்த பத்திரிகை மன்றத்தில் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகின்றோம். அதன் பிறகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இத்தோடு நிற்கல, மறுபடியும் ஒரு பொய்யை சொல்கிறார். என்ன பொய்யை சொல்கிறாருன்னா 1996 ஒரு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, 2014 தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, 17 சாதகமாக வந்திருக்கு, 1996 சாதகமாக வந்திருக்கு. 1996 தீர்ப்பு என்பது அந்த ஆண்டுக்காக கேட்கப்பட்டது. அப்போ நீதியரசர் சொல்கிறாங்க 1994 உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுங்கன்னு சொன்னேன், 95 ஏற்றுங்கன்னு சொன்னேன், இப்போ நீங்கள் 96 வந்து கேட்குறீங்க, எனக்கு 3 நாள் மட்டும்தான் இருக்குது, அதனால் இந்த ஆண்டு நீங்கள் உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றுங்க. அதே நேரத்தில் தேவஸ்தானமோ வேறு யாரோ வேறு இடத்துல ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ப்ரொசீஜரும் கொடுக்குறாங்க, தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றுங்க அப்படின்னு. ஸோ 1996 தீர்ப்பை பொறுத்தவரையும் குழப்பமில்லை, 2014 குழப்பமில்லை, 2017 குழப்பமில்லை. இந்த மூன்றும் வேறு வேறு விஷயத்தை எடுத்து இன்றைக்கி ரகுபதி அவர்கள் ஒரு பொய்யை சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட இன்றைக்கி நீதியரசர் அவர்கள் தவறான தீர்ப்பை கொடுத்துருப்பதா சொல்கிறாங்க. இதை முதல்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். அந்த மலையை பொறுத்தவரை தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது, மலையினுடைய உச்சியில் தர்கா இருக்குது, அதை யாரும் கூட வேண்டும் என்று கேட்கல, அது வேறு. தீபத்தூண் என்பது அந்த 2 மலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய மலையினுடைய உச்சியில் தீபத்தூண் இருக்குது, அதைத்தான் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதோடு அவங்க நிற்கல, நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. எப்போ அனுமதி கொடுத்தாங்க? 1/12/2025 கொடுக்குறாங்க. ஸோ கார்த்திகை தீபம் 3ஆம் தேதி வருது. 2ஆம் தேதி கோவிலினுடைய ஈவோ ஒரு அப்பீல் போடுறார், ஒரு பேருக்கு ஒரு அப்பீல் போட்டு வைக்கிறார். இப்போ நியாயப்படி யாருக்காவது பிரச்சனை இருந்தால் தர்கா அவங்க அப்பீலுக்கு வந்திருக்கணும். இப்போ டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தர்கா அப்பீலுக்கு வர்றாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய ஈவோ அப்பீல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த கோவிலினுடைய சொத்தை பாதுகாக்கணும். தீபத்தூண் என்பது கோவிலினுடைய சொத்து என்பது ஊர்ஜிதமாயிருச்சு 1920 வேறு வேறு காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய ஈவோ அவர் எதுக்காக அப்பீல் போகிறாரு? இந்த நீதியை எதிர்த்து அப்பீலும் சரியாக ஃபைல் பண்ணல. இதுலேருந்து தெளிவாக தெரிகிறது, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தூண்டி விட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பீல் போக வைக்கிறாங்க. தர்கா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, வக்ஃப் போர்டும் தர்காவும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, இதை எதிர்த்து அப்பீல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. 2ஆம் தேதி ஈஓ அப்பீல் செய்ய வேண்டிய கட்டாயமே இல்லை. காரணம், ஈஓனுடைய முதல் கடமை கோவில் சொத்தையும் தீபத்தூணையும் ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து 3ஆம் தேதி ஈஓ சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் மலை உச்சியில் ஏற்ற மாட்டோம், தீபத்தூண் ஏற்ற மாட்டோம் என்று சொல்லுகின்றார். அதற்கு இந்த பெட்டிஷனர் ராம ரவிக்குமார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வர்றாங்க. 5 மணிக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் எடுக்கிறாங்க. கார்த்திகை தீபம் 6 மணிக்கு. அந்த பெட்டிஷன் வரும்போது தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் சொல்கிறாங்க, இல்லை 6 மணி வரைக்கும் பொறுங்க, 5 மணிக்கு எடுக்கிறீங்க. நீதியரசர் அவர்கள் 5 மணிக்கு எடுத்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை 6:05 வரைக்கும் தள்ளி வைக்கிறார். 6:05க்கும் தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால தான் நேரடியாக பெட்டிஷனருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் 10 பேர்த்தோட மலை மேலே ஏறலாம், உங்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் அதனுடைய கமாண்டன்ட் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏன் சொல்கிறாங்க? 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேரடியாக கமிஷனருக்கு டைரக்ட் பண்ணுறாங்க, போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும். நீங்கள் இதை தீபத்தை ஏற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கணும். 1ஆம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கல, 2ஆம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கலைன்னா மாநில அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை. அந்த கடமையை செய்யாத காரணத்தினால தான் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது. திரு GR சாமிநாதன் அவர்கள் 3ஆம் தேதி 6:05 கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷனில் மாநில அரசு கடமையை செய்யலை, காவல்துறை கடமையை செய்யலை, கலெக்டர் கடமையை செய்யலை, அதனால் CISF நான் அனுப்புகிறேன், கமாண்டன்ட் நீங்கள் கூட போங்க, அந்த 10 பேர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதில் எதுவும் தவறாக இல்லை. இதை எதிர்த்து மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க. எப்போ போகிறாங்க? அடுத்த நாள் அப்பீல் போகிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் 3ஆம் தேதி இரவு நடக்குது. 4ஆம் தேதி காலையில் அப்பீலுக்கு போகிறாங்க. இந்த நீதியரசர் CISF விட்டது தப்பு, எப்படி அவங்க CISF அனுமதி கொடுக்கலாம், சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும், எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் என்று நீதியரசரின் மீது இவங்க பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க கோர்ட்டில். அதற்கு அந்த 2 நீதியரசர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் திரு KK ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாங்க, இதில் எந்த தவறும் கிடையாது. 1ஆம் தேதி மாநில அரசுக்கு சொன்னாங்க, 1ஆம் தேதி காவல்துறை கமிஷனருக்கு சொன்னாங்க, 1ஆம் தேதி கலெக்டருக்கு சொன்னாங்க, யாருமே வேலை செய்யலை. அதன் பிறகுதான் நீதியரசர் அவர்கள் 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த நீதியை கொடுத்துருக்கிறாங்க. அதனால் CISF-ஐ அனுப்ப வேண்டும் என்று அவர் சொல்லியது எந்த விதத்திலும் தவறில்லை. இது மிக முக்கியமானது. 3ஆம் தேதி ராம ரவிக்குமார் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்லாம் போகிறாங்க.
தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக. அன்னைக்கு கலெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கமிஷனர் என்ன சொல்கிறாங்க, கலெக்டர் 144 சிஆர்பிசி 163 பிஎன்எஸ்எஸ் அந்த சட்டத்தின்படி போட்டிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு காட்டுறாங்க. அதற்கு மரியாதை கொடுத்து சிஏஎஸ்எஃப் முன்னாடி போகலை. அதற்கு மரியாதை கொடுத்து ராம ரவிக்குமார் உட்பட பெட்டிஷனர் யாரும் முன்னாடி போகல. ஏன்னா 144 போட்டிருக்காங்க. இந்த டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் அவர்கள் 4ஆம் தேதி 144 சிஆர்பிசி 163 பிஎன்எஸ்எஸ் போட்ட ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க. அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு. அந்த ஃபைலில் இவங்க போட்ட 144 சிஆர்பிசியே ஒரு ஃப்ராட் என்பது ஊர்ஜிதமாயிருக்கு. ஏன்னா நீதியரசர் அவங்க கேட்குறாங்க, 144 சிஆர்பிசி எப்போ போட்டிங்க? 3ஆம் தேதி 6/5க்கு திரு சாமிநாதன் அவர்கள் சிஏஎஸ்எஃப் படையோடு மேலே செல்லலாம் என்று 6/5க்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் 144 எப்போ போட்டீங்க? அதில் அந்த நீதியரசர் சொல்கிறாங்க, the file contains loose sheet of papers containing past history of dispute. The order has been promulgated with effect from 6 p.m. on 3/12. அதில் சொல்கிறாரு, thus it is very obvious. Section 163 BNSS order is passed prior to the judicial order or the records are manipulated after this court calls for a original file. தவறு மீது மறுபடியும் ஒரு தவறு பண்ணுறாங்க. அதாவது 6 மணியிலிருந்து 144 சிஆர்பிசி 163 பிஎன்எஸ்எஸ் போடுறேன்னு 6 மணியிலிருந்து அந்த ஃபைலில் இருக்குது. அப்போ அந்த ஆர்டர் அவங்க 4 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, ஆர்டரை 3 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, ஆர்டர் 2 மணிக்கு போட்டிருக்காங்க, ஃபைலில் இல்லை. ஆனால் நிச்சயமாக நீதியரசர் தீர்ப்பு கொடுத்த பிறகு போடப்படவில்லை. 6/5க்கு திரு சாமிநாதன் அவர்கள் கொடுத்த நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு 144 சிஆர்பிசி போடப்படவில்லை என்பது இந்த டிவிஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய 2 நீதியரசர் பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தி ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட் ஆஃப்டர் த கோர்ட் கால்ஸ் ஃபார் த ஒரிஜினல் ஃபைல். கோர்ட்டில் ஒரிஜினல் ஃபைல் கொடுங்க என்று சொல்லிய பிறகு இந்த டாக்குமெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணி அரசு கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் தவறு. அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜாஜி அவர்கள் அவங்க மறுபடியும் போகிறாங்க. ஏன்னா இந்த 2 ஜட்ஜ் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் அமர்வில் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் 144ம் டிஸ்மிஸ் ஆகுது. அதன் பிறகு நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் என்று போன பிறகு அதை இல்லீகலாக எந்தவித ஆர்டரும் இல்லாமல் தடுத்திருக்கிறாங்க. 144 நிலுவையில் இல்லை, அப்பீல் நிலுவையில் இல்லை, எங்கேயும் கூட நீதியரசர் திரு சாமிநாதன் அவங்க கொடுத்தது ஸ்டே இல்லை, எதுவுமே இல்லாதப்ப அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்தது மட்டுமல்ல, மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்பட அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் உட்பட நம்முடைய தொண்டர்களை தலைவர்களை கைது பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அன் இல்லீகல் அரெஸ்ட். அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லை. இந்த அளவுக்கு ஒரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு நீதியரசர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக டைரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பணி செய்ய வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட், அதனால தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இஸ் கால்ட் பப்ளிக் சர்வெண்ட், கலெக்டர் இஸ் கால்ட் பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக்கு சர்வெண்ட்டாக இருக்கக்கூடிய 2 உயரதிகாரிகள் அவங்க அதை தடுத்து, அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நடந்த கைது என்பது முழுவதும் இல்லீகல் கைதாக இதை மாற்றி 2 மதத்திற்கிடையில் மோதல் போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள்.